இன்றைக்கி வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவர் வந்து எவ்வளோ வறுமையில் இருக்கிறாரு. அவருக்கு வந்து இன்றைக்கி சுகர் ப்ராப்ளத்தில் இருக்கிற தண்டாபாணி சார் அவர் வந்து ரொம்ப கஷ்டத்துற ஏழ்மையான சூழ்நிலையிலும் பசங்களும் நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு மருத்துவருக்கு படிக்க வச்சுட்ருக்காரு. கால்நடை மருத்துவருக்காக படிச்சுட்ருக்கிறாரு. அவருக்கு இன்றைக்கி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் படிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதை நமது ஜீவா அவர்களுக்கு ஒரு கடிதம் மூலமாக தெரிவித்தார். ஜீவா வந்து அவர் படித்து முடிக்கிறது வரை என்ன செலவோ அந்த செலவை நான் உடனே ஏற்றுக்கிடுறேன். ஒரு டாக்டர் படித்து முடிக்கிறதுக்கு என்ன செலவு உண்டோ உடனே நான் பார்த்து செய்துக்கிட்டேன்னு சொல்லி இமீடியட்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் தகவல் சொன்னோம். உடனே வர சொல்லுங்கள், உடனே இமீடியட்டாக அதெல்லாம் காலம் தாழ்த்தாமல் உடனே பண்ணி கொடுத்துருக்கேன்னால இன்றைக்கி உடனே வர வச்சு அவருக்கு கொஞ்சம் தேவையான செலவுகளை உடனே ஏற்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வர வச்சுருக்காப்புல. அவர் பேர் வந்து தினேஷ் தம்பி தான். அவர் தான் படிச்சுட்டு இருக்காப்புல. இப்போ அவருடைய படிப்பு செலவுக்காக இன்றைக்கி வந்து அவர் உதவி செய்கிறதுக்காக இப்போ முதல் தொகையாக ஒரு 50,000க்கான ஒரு காசோலையை வந்து நம்ம ஜீவா அவர்கள் இன்றைக்கி கொடுக்குறாரு. அடுத்த வருடம் அவர் முடிக்கிறதுக்கும் தேவைப்பட்டுனா அவருக்கு என்ன செலவு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆச்சுன்னா கூட அதை அவர் முழு படிப்பு செலவுக்கும் அந்த குடும்பத்துக்கு அவருக்கு எந்த சிரமம் வரக்கூடாதுங்கிறக்காக. ஏன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநருக்கு இவ்வளோ ஆசை இருக்கும்போது அவர்களுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும்னு ஜீவா அவர்கள் எண்ணி உண்மையிலே ஒரு ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு விஷயம், எல்லாரும் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த மனசு வந்து ஜீவாவுக்கு இருக்குது. அதனால தான் சரி அதை உதவி கொடுக்கும்போது வேண்டான்னு தான் சொன்னார். பத்திரிகை கூட தெரிய வேண்டான்னாரு. நான் தான் சார் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயம் கூப்பிட்டு வந்தேன். இப்போ ஒரு நல்ல செய்தி செய்கிறாரு. நான் 25 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறேன் சென்னையில். சொந்த ஆட்டோ ஓடுறது சொந்த வீடு இல்லை, ஆட்டோ தான் போயிருக்கேன். இப்போ 7 வருஷமாக எனக்கு சுகர் இருக்குது. எங்கள் பெரிய மகன் டாக்டர் படிக்கிற 4 வருஷம். சின்ன மகன் இருக்கேன். என் மகன் வந்து பிஎஸ்சி படிக்கிறாங்க 2வது வருஷம். அவங்களுக்கு பரிசுனால கூப்பிட்டு வரேன் சார். என் சொத்தே என் பசங்க தான். என் பசங்க படிப்புக்காக ஐயா பண்ணுற உதவிலாம் வாழ்வாங்களும் மறக்க முடியாது. நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இந்த கையில் கொடுக்கும்போது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட்டு இப்போ இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எதாக இருந்துச்சுன்னா தான் நான் சாதாரணமாக ப்ரெஸ் மீட்லாம் கூப்பிடுவேன். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறது வந்து நான் கொஞ்சம் கான்ஷியஸாக இருப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுனால என்னை பார்த்து ஒரு 4 பேர் பண்ணுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காஸுக்காக பண்ணுற ஒரு விஷயமாக தான் நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்டை இது பண்ணியிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய விஷயம் முடிவு பண்ணணுன்னு இருந்தேன். நாங்களே ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு படிக்க வைக்கிறதுக்கும் நிறைய விஷயங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல காஸில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் தானே, நம்ம எதுவும் தப்பு எதுவும் பண்ணல, ஒரு நல்ல விஷயமாக தான் ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அது இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு இந்த ஹெல்ப் ஒன்று பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக நான் வீட்டுக்கு போவேன். என்ன தான் ஒரு படம் பெரிய ஹிட்டு கொடுத்தோமோ, என்ன தான் ஒரு படம் வந்து நம்ம பணம் சம்பாதிச்சாலும் அந்த கிடைக்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு வந்து அது இதை நான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஆரம்பித்து இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும், இன்னும் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் சோஷியல் மீடியா, இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பவர் ஆஃப் மீடியா வந்து எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுறக்கூடிய ஒரு முன் வந்து எல்லாமே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சேன். ஸோ தினேஷ்க்கு நான் பண்ணுற இந்த ஒரு ஹெல்ப்னு சொல்ல முடியாது, இது ஒரு இட்ஸ் அ ரைட் ஃபார் எவ்ரிபடி. இது எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுகோள். இது நான் ஹெல்ப்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் அ ரைட் டு ஒவ்வொரு லைக் இப்போது ஒரு இலங்கை பிரச்சனை அப்படிங்கிறபோது எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ண மாதிரி பொலிட்டிக்கலாக ஒரு ரைட்டாக இருக்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ரைட்டான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஸோ ஆஸ் ஒரு இந்தியன் சிட்டிசனாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணதுக்கு. ஸோ என்னை பார்த்து இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.